ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்டோட மசாலாஸ் வச்சு ஒரு சிக்கன் செட்நாட் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இதோட குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு மசாலாவை போட்டு சிக்கன் போட்டால் ஆகிடும். பட் ஆனால் நான் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட்காக நான் வந்து கேப்சிகம் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் 2 வரமிளகா, ஒரு 2 வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம். போனும் யூஸ் பண்ணலாம், போன்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். போனோடு யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் போன்லெஸ்ஸை விட. நாங்கள் வந்து போன் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் செட்டிநாடு மசாலாவுக்கு. 1/2 kg சிக்கன் போட்டுட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, குக்டோட செட்டிநாடு மசாலாஸில் வந்து அதிலே சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸு, எம்எஸ்ஜி, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து அந்த செட்டிநாடு மசாலா வாங்கினீங்கன்னா அதில் 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலாஸ் இருக்கும். ஒரு டைம் குக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் போதும் 1/2 kg சிக்கனுக்கு. ஸோ இதில் இருக்க ஒரு பேக்கெட் மசாலாவை வந்து இந்த சிக்கனில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேவியாக வேணாலும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வந்து கொஞ்சம் செமி ட்ரை கிரேவி மாதிரி வேணும்னா கூட கம்மியான அளவில் தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இந்த சீக்கிரம் ஒரு நான்வெஜ் குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா குக்டோட மசாலாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதுக்குமே வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. தக்காளி அறுக்க வேண்டியதில்லை, தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை. சீக்கிரம் வந்து நம்ம இந்த மசாலாஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான அத்தன்டிக் டேஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து அந்தந்த ரெசிபீஸ் வந்து குக் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த செட்டிநாடு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணியோட, சப்பாத்தியோட, ரைஸோட கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மசாலா யூஸ் பண்ணி ரொம்ப மசாலா ஆட் பண்ணி குக் பண்ண மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.